ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் நம்ம சேனலில் எது போல் கண்டென்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா, நாம் வெப்சைட்டு சம்மந்தமாக ஏ டு செட் எல்லா சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். தென் மறுபடியும் சொல்கிறேன், வெப்சைட்டு சம்மந்தமாக ஏ டு செட். ஓகேங்களா? நார்மலாக வெப்சைட்டை பில்டு பண்ணுறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பேஜ் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதிலும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டிலே ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு பார்த்தாச்சுன்னா நான் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆஃப் பேஜ் இன்க்ளூடு இது நார்மலாக வெப்சைட் ஜஸ்ட் ஃபார் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது, ஒரு இன்டர்லிங்க் அவுட் பண்ணிங்க போகிறது, அதுபோல் நான் சொல்ல வரல. பேக் லிங்க் பில்டு பண்ணுறது, இதை மீன் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அல்லது உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அதாவது நம்மளுடைய கிளைண்ட்ஸ்க்கு ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். தென் நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்கினாலும் சரி, அல்லது 10 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, அல்லது 100 ஆர்டிகல் வாங்கி இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் ரன் பண்ணாலுமே சரி. சரிங்களா? தென் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். கம்பல்சரி எங்கிட்டேருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது போல தான் டாக்குமெண்ட்ஸில் எல்லாத்துலையும் நான் அட்டாச் பண்ணி கொடுப்பேன். தென் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூட் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நான் நினைக்கிறேன். தென் அது இல்லாமல் நீங்கள் என்ன நீடுக்காக உங்களுக்கு நீங்கள் ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட கேட்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசனுக்காக வெப்சைட் ரன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சிலர் அவங்களுடைய ஃபேஷனுக்காக வெப்சைட் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அல்லது அவங்க ஃபேஷன் டிசைனராக இருக்கலாம், அல்லது வீடியோ எடிட்டராக இருக்கலாம். இது போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேஷன் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு வெப்சைட் ரன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக வெப்சைட் ரன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் காலேஜ், ஸ்கூலு, தென் மோர் தென் ரெஸ்டாரண்ட், எவ்ரிபடி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே அவங்க அவங்களுடைய ஓன் பிஸ்னஸ்க்காக வெப்சைட் ரன் பண்ணுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லையா? சரிங்களா? தென் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் எப்படி ஒன்றாலுமே கேட்டாலுமே என்னால் ஆர்டிக்கல்ன்றது ஒன்று ரைட் பண்ணி தர முடியும். ஓகேங்களா? தென் எக்ஸாம்பிளுக்கு ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட்டு, பிளாகிங், எவ்ரிபடி. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே என்னால் ஓவராலாக ஆல்ரவுட்டராக நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலில் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம அட்வான்ஸாக எல்லா டூலுமே நம்ம யூஸ் பண்ணி தான் அதை நம்ம செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரீசன் என்னென்னா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் கண்டென்ட்டாக ஏ கண்டென்ட்டாக நீங்கள் எந்த டூலில் செக் பண்ணி பார்த்தாலுமே ஹியூமன் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ரீசன் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இது மேனுவல் ரைட்டிங்ன்றதால. சரிங்களா? அதுவும் பிளாகரிசம் பார்த்தீங்கன்னா 100% யூனிக்காக இருக்கும். ஒவ்வொரு டைட்டிலுமே பார்த்து தான் நம்ம கொடுப்போம். சப்டைட்டில், புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஏ டு செட் எல்லாமே நம்ம யூனிக்காக தான் நம்ம கொடுப்போம். இதில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு அதாவது பிளாகரிசம்ன்றது ஒன்று வரவே வராது. ஓகேங்களா? தென் அது போக ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கு மெயினாக 3 விஷயம் தேவைப்படும். ஓகேங்களா? இது எல்லாரும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றது எனக்கு தெரியல. ஒரு சில வெப்சைட்டில் ஜஸ்ட் ஒரு டைட்டில் கூட கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அடித்தாங்க அப்படின்ற போல் அனதர் காம்படிட்டர் என்ன டைட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போட்டுருவாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஒரு பிகினர் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆர்டிகல்ஸ் வாங்கினாலும் சரி, அல்லது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பர்சனே கூட நம்மக்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்கி பார்க்குறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஃபர்தராக ஓகேங்களா டைட்டில் எது, ஃபோக்கஸ் கீவேர்டு எது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எதுன்றது டீட்டெயிலாக பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய ஆர்டிகல்ஸோட ஸ்ட்ரக்சரே இருக்கும். ஸோ அதுவுமே அங்கே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? இது இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபோக்கஸ் கீவேர்டு. ஓகேங்களா? தென் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு தகுந்த யூனிக்கான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 கேரக்டர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா இங்கே நிறைய பேர் பிளாகரில் யூஸ் பண்ணுவாங்க, பாதி பேர் வேர்ட்பிரஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யார் எதில் யூஸ் பண்ணாலுமே இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்றது உங்களுக்கு 150 கேரக்டருக்குள்ளே ஈஸியாக உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்ததாக டைட்டில் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். ஒவ்வொரு பேராகிராஃபும் மினிமமாக 150 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா யூசர்ஸ்க்கு எந்த விதத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல வரன்றது பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது போக ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இடத்துக்கு தகுந்த போல் நம்ம ஆர்டிகல்ஸில் என்னென்ன கீவேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டனோ அதெல்லாம் நம்ம போல்டு பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? தென் இப்போ சப்டைட்டில், அது போக நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, புல்லட் பாயிண்ட்ஸு, இது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே ஸ்ட்ரக்சர் மாறும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து கண்டென்ட்டுடைய ரைட்டிங் மெத்தடுமே மாறும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நமக்கு யூசர்ஸ் கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட ஜஸ்ட் ஃபார் 2 ஆர்டிகல்ஸ் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பிகினர் அவங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் காசு கொடுத்து வாங்குவாங்க. இன்க்ளூட்
கூட நீங்கள் கூட தான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறீங்க அப்படின்னும் போது அதிகமாக அமௌண்ட்டு காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் ஆர்டிக்கல் நம்ம வந்து 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் 1000, அதாவது 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2177 வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாருக்குமே காமன் தான் நண்பா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தென் இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒன் ஸ்டெப் நான் பேக்கில் வரேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ யூசர்ஸ்க்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா ஹார்ட்லைக் கொடுத்துருக்காங்க, தெரியுது அந்த இடத்த. தென் நம்ம அவருக்கு கேட்டதை விட அதை விட யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அவங்க கேட்குறத விட நம்ம அதை விட குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுப்போம். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் பண்ணாலுமே அது என் வெப்சைட்டில் போகிற அளவுக்கு தான் நான் பார்த்து பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு டைம் ஆர்டிக்கல் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிக்கல் கூகுளில் கம்பல்சரி ரேங்க் ஆகுன்றதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். ஓகேங்களா? தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் எப்படி சொல்கிறது, நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே உங்களை அதாவது நீங்கள் எங்கிட்ட வாங்க போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் மூலிமா அஃபெக்ட் ஆகாது. தென் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஒய்ட் SEO தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? அது என்ன ப்ரோ பியூர் ஒய்ட் SEO? எனக்கு வந்து நான் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு தெரியாது இதை பற்றி, கொஞ்சம் பேசிக்காக ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னா, பியூர் ஒய்ட் SEO அது அப்படின்னா இப்போது ஒய்ட் SEO அப்படின்னாலே கீவேர்ட் ஸ்டஃபிங். இது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்கிறேன். இப்போது 1000 வார்த்தையில் ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆர்டிக்கலில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். கிட்டத்தட்ட 2832 வேர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பியூர் ஒய்ட் SEOனா இப்போ ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது இங்கே பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் பிகினர்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்டு. இந்த கீவேர்ட்ஸ் எத்தனை இடத்த பிளேஸ் ஆகிருக்கு இந்த கண்டென்ட்டுக்குள்ளே அப்படின்றதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும் போது நாம் வந்து பியூர் ஒய்ட் SEO ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா 1000 வேர்ட்ஸில் நம்ம ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணுறோன்னா 4 இடத்துல இருக்கும், 2000னா 8 இடத்துல இருக்கும். இது போல தான் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். நம்ம ஃபாலோ பண்ணுறது பியூர் ஒய்ட் SEO. யூசர்ஸ் என்ன நீடோ அதை பொறுத்து ஒய்ட் SEO, அதாவது ஃபாலோ பண்ணாமல் கிரே அண்ட் எல்லோ டாட், அதாவது கொஞ்சமாக கீவேர்ட் ஸ்டஃபிங் பண்ணுறது. கான்செப்ட் புரியுதுங்களா? இதெல்லாம் யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம வந்து பியூர் ஒய்ட் SEO தான் ஃபாலோ பண்ணுவோம். நீட்டுக்கு தகுந்த போல், ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் கண்டென்ட்டோட ரைட்டிங் மெத்தட் மாறுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலுமே உங்களுக்கு பார்க்கும்போது ஐடியா இருக்கும். ஆர்டிக்கல் ஃபஸ்ட்லையும் சரி எண்ட்லையும் சரி என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிக்க முடியும். தென் இப்போ புதுசாக வந்து நம்ம ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் நண்பா. ஓகேங்களா? புது ஆஃபர்ஸ் இன்றைக்கி தான் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது இங்கேயே நான் தெளிவாக அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 10+ ஆர்டிகல்ஸ் யாராச்சும் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுப்போம். எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருந்தோம். அதே போல் 30 ஆர்டிகல்ஸ் நீங்கள் யாராச்சும் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தோம். ஓகேங்களா? பட் ஆனால் இன்றைக்கி நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஆஃபர் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யாராச்சும் உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு SEO பண்ண, அதாவது ஒரு யூனிக்கான ஆர்டிகல்ஸ் ஒன்று இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 வரும். தென் அதே போல் கீழே 5000 பேக்லிங்க் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ 5000 பேக்லிங்க் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு ஒரு ஆர்டிகல் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். ஓகேங்களா? இது எல்லாமே ப்ரைஸ் தான். நீங்கள் ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்து நம்மக்கிட்ட பே பண்ணி வாங்குவீங்க. பட் ஆனால் இது வந்து ஏதாவது ஒரு தீம்ஸ் மட்டும் ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 2000 வந்து வாங்குவேன். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் சேம் அதே தான். இங்கே வந்து கான்செப்ட் என்னென்னா, ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் தீம்ஸ் மட்டும் கீ ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா 2000 பே பண்ணுவீங்க. எங்கிட்ட 2000 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் ஃப்ரீ. ஓகேவா? 300 பேக்லிங்க் ஃப்ரீ. எப்படி ஒரு தீம்ஸ் நீ எங்கிட்ட இருந்து வாங்குற அப்படின்னா உனக்கு 2 ஃப்ரீயாக கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா 2000 பே பண்ணி 5000 நீங்கள் பே பண்ணி 5000 பேக்லிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு இன்க்ளூட் வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஃப்ரீ. புரியுதுங்களா? ஸோ ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் நம்ம யூசர்ஸ்க்கு டெலிவரி, அதாவது மெயில் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இது போல் தான் ராஜ்குமார் SEO சர்வீஸ்னு சொல்லிட்டு இது போல் தான் உங்களுக்கு போய்ட்டு மெயில் ரிசீவ் ஆகும். தென் மெயில் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். தென் வாட்ஸ்அப் நம்பர் இன்க்ளூடு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடச்சிரும். தென் எல்லாருக்குமே இதை வந்து நம்ம யாருக்கும் மறைச்சலாம் எதுவும் பேசுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், வேர்ட்ஸோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது, 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தென் SEO ஆட்டோமேஷன். ஓகேங்களா? வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி பிளகின்ன்றது ஒன்று யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. வேர்ஸ்ட் SEO, ரேங்க் மற்ற ஆல் இன் ஒன் SEO இது போல் ஏதாவது ஒரு SEO வந்து யூஸ் பண்ணுவீங்களே பிளகின்க்குன்னு சொல்லிட்டு. தென் அது எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிமைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தென் பிளாகர்ஸ்ன்றது 100% யூனிக்காக இருக்கும். அதெல்லாம் ரீடபிலிட்டின்றது 16+. ஓகேங்களா? அது யாராலையும் 100% வந்து கொண்டு போக முடியாது. தென் 100% ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட். ஓகேங்களா? தென் இது போக
நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் பின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு நண்பா, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தீம்ஸ் நம்ம போட்டு கொடுக்குறோம், சும்மா பேருக்குலாம் நான் வந்து கொடுக்க கிடையாது. நம்ம கீ ஆக்டிவேட் பண்ணுறோமா இல்லைன்றது இந்த டேஷ்போர்டு பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஒன்று அப்படின்னா சர்வீஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் சர்வீஸ் ஹையர் பண்ணிவிட்டு கூட ஆஃபர்ஸ் போகும்போதே ஆஃபர்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். தென் ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும். அது போல் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு வந்து நான் மெயில் அட்டாச் பண்ணி அனுப்புவேன். அதுவே 5 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னும் போது ஒரு ஜிப் ஃபைல் இன்க்ளூட் அட்டாச் பண்ணி அனுப்புவேன். ஓகேங்களா? ஸோ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.